ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப். ஸோ நமக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. செலெக்ஷன் போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. அடுத்து சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ். ஸோ இதுக்கப்புறம் லைன் அப்போ நமக்கு எக்ஸாம்ஸ் தான் இருக்க போகுது. அண்ட் இந்த டைமுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டிசம்பர் 2024 இதுக்கான ஆனுவல் பிளானர் விட்டாங்க. அகைன் இப்போ ரிவைஸ் பண்ணி விட்டதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த டைம் பீரியட்ல இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வரக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டல் டவுட். இப்போலேருந்து நான் என் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா என்னால் இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்றது. ஸோ டெலகிராமில் எல்லாரும் மெசேஜ் எடுக்கிறாங்க. கேட்கக்கூடிய கேள்வி ஒன்று தான். கால் பண்ணுறாங்க. யார் என்ன பண்ணாலும் லைன் அப்போ மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்குது. டெலகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கேட்கக்கூடிய ஒரே கேள்வி இது ஒன்று தான். சார் இப்போலேருந்து என் ப்ரிப்பரேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா என்னால் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியுமா? ஏன் இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னா, ஃபேமிலி இஷ்யூஸு, பர்சனல் இஷ்யூஸு, ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் இந்த ஜூன் மந்த் வந்த உடனே நோட்டிஃபிகேஷன் விட்ட உடனே எல்லா இஷ்யூஸும் எல்லாருக்குமே சால்வ் ஆகுது. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் அந்த ஜூன் மந்த் நோட்டிஃபிகேஷன் விட்ட உடனே ஃபேமிலி இஷ்யூஸ் சால்வ் ஆகிடுது, பர்சனல் இஷ்யூஸ் சால்வ் ஆகிடுது, எப்படி சால்வ் ஆகிடுது. சரி, அது அதுக்கு சால்வ் ஆன வரைக்கும் சந்தோஷம். பட் கேள்வி இப்போ நம்ம அட்ரஸ் பண்ணணும். இப்போலேருந்து என் ப்ரிப்பரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா பண்ண முடியுமா? அதே மாதிரி ரிப்பீட்டர்ஸ் இருக்காங்க. நான் ஆல்ரெடி போன அட்டம் கொடுத்தேன். பட் இந்த அட்டம் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஆகணும். போன அட்டம் எனக்கு கிளிக் ஆகலை. இந்த அட்டம் நான் கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிக்வயர்மெண்ட்ஸ்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபண்டமெண்டலாக என்ன பண்ண போகிறோம்னா, ரிக்வயர்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிப்பீட்டர்ஸ் யாருன்னா 2024 அவங்க எழுதியிருப்பாங்க. இப்போ 2025 எக்ஸாம்ஸ் அவங்க எழுத போகிறாங்க. அடுத்து வந்து பிகினர்ஸ். இந்த பிகினர்ஸ்லேயே 2 வகையில் இருக்காங்க. ஒருத்தவங்க இந்த ஆனுவல் பிளானர் வரும்போது அப்போலேருந்தே அவங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாங்கள் இங்கே சொன்ன மாதிரி டிசம்பர் இல்லை ஜானில் அவங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி அதை கன்சிஸ்டண்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அடுத்த டைப் ஆஃப் பிகினர்ஸ் யாருன்னா, ப்ரிப்பரேஷனை இப்போ தான் அதை நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுன்ற ஒரு உத்வேகத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க. மேபி சில பேர் காலேஜ் இப்போ தான் முடிச்சிருப்பாங்க. எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷனுக்குள்ளே இப்போ தான் வரதா இருக்கலாம். ஸோ அவங்க வந்து 3வது கேட்டகரியில் நம்ம வச்சுப்போம். இப்போ இந்த 3 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வேறு வேறு ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இவங்களோட ப்ரிப்பரேஷனுமே வேறு மாதிரி தான் இருக்கணும். ஸோ தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப்பில் இவங்க 3 பேருக்குமே கைட் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோன்றது நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இவங்க 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 3 சாய்ஸஸ் இருக்கு. இவங்க 3 பேரும் 3 சாய்ஸஸ் எடுக்கலாம். இவங்களுக்கு முதல்ல என்னென்ன சாய்ஸஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 2025 சிஜிஎல் அட்டெம்ப்ட் பண்றது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் 2025 சிஜிஎல் அட்டெம்ப்ட் பண்றேன். பட் இதுல ஒரு சின்ன கேட்ச் இருக்கு. யாரெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்றீங்களோ, இல்ல ஃபர்ஸ்ட் இப்பதான் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்க போறேன், அதாவது ஜூன் மந்த்ல தான் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண போறேன், இந்த கேண்டிடேட்ஸ் யாருக்குமே கிளியர் பண்றதுக்கான சான்சஸ் கம்மி. ஓகே, அந்த சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இதுவே நான் வந்து டிசம்பர்ல இருந்து கன்சிஸ்டண்டா என் ப்ரிப்பரேஷன் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இல்லை ஆல்ரெடி நான் போன வருஷம் ப்ரிப்பேர் பண்ண கேண்டிடேட் தான், அதுல இருந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 2 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்மே இந்த சிஜிஎல் 2025 100% நீங்க அட்டெம்ப்ட் பண்ணலாம். வேற எதுவுமே யோசிக்காம நீங்க அட்டெம்ப்ட் பண்ணுங்க. நம்ம எம்டிஎஸ் நம்ம டார்கெட் பண்ணுவோம், இது எதுவுமே இருக்கக்கூடாது. எனக்கு வந்து டூ ஆர் டை சிச்சுவேஷன் தான். இந்த சிஜிஎல் 2025 நம்ம எடுத்தே ஆகணும். ஸோ இவங்களை நீங்க எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரி கைடன்ஸ் உங்களுக்கு இருக்குன்றதை நம்ம லேட்டரா இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து இருக்கக்கூடிய சான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்றது. இப்போ சிஜிஎல் இல்லாம இந்த வருஷத்துல நான் ஏதாவது ஒரு சிஜிஎல் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம், அது ஒரு சாய்ஸ் இருக்கும். பட் இது யாருக்கு செட் ஆக போகுதுன்னா, இப்பயிலிருந்து நான் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்க போறோன்றவங்களுக்கு. ஏன்னா சிஜிஎலுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 64 டேஸ் கிட்ட இருக்குது. இந்த 60 டேஸ்க்குள்ள உங்களால் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும்னு வச்சுப்போம். ஆனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிலபஸ் கம்ப்ளீட் பண்றனால எக்ஸாம் கிளியர் பண்றது சான்ஸ் கிடையாது, இல்லை சான்சஸ் கம்மின்னு வச்சுப்போம். ஏன்னா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களுக்கு மார்க்ஸே கொண்டு வரும். நீங்கள் எவ்வளோ பெரிய சூப்பர் கோர்ஸ், எவ்வளோ ஃபவுண்டேஷன் நீங்கள் நல்லா போட்டிருந்தாலும், இல்லை எவ்வளோ சூப்பர் ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருந்தாலும் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்னு கேரண்டி பண்ண முடியாது. ஒரு ஸ்டூடெண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் அந்த எக்ஸாம்லாம் உங்களுக்கு மார்க்ன்றது டிட்டர்மின் ஆகும். ஸோ அதனால அப்போ இப்போலேருந்து நமக்கு ஒரு டைம்ன்றது தேவை. அப்போ அடுத்து வரக்கூடிய சிஜிஎல்லை தாண்டி சிஹெச்எஸ்எல், இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் எம்டிஎஸ், இந்த மாதிரியான எக்ஸாம்ஸை டார்கெட் பண்ணுறது கொஞ்சம் லாஜிக்கலாக இருக்கும். இல்லைனா அதை விட சூப்பரான விஷயம் 2026க்கு இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸுமே ஜூனில் இப்போலேருந்து தான் என் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஃபவுண்டேஷன்லேருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற கேண்டிடேட்ஸ்க்கு இந்த 2 ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். பட் இந்த ஆப்ஷன் சஜஸ்டபிள் கிடையாது. ஆனால் ஆல்ரெடி நான் ப்ரிப்ரேஷனில் இருக்கேன், இல்லை நான் டிசம்பர் மந்த்லேயோ 2024 டிசம்பரில் இல்லை 2025 ஜான்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ஆப்ஷன் கரெக்ட். கண்டிப்பாக சிஜிஎல் 2025 நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம், நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுற பட்சத்தில். ஸோ இவங்க 3 பேரும் இப்போ என்ன இவங்க 2 பேரும் இப்போ 2ஆக பிரிச்சிருவோம். இப்போ இவங்க 2 பேரும் என்னெல்லாம் பண்ணணுன்றது நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு
டிசம்பர் இதுலேருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணவங்க இல்லை ரிப்பீட்டர்ஸ் இதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று போடணும்னு அவசியம் கிடையாது. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு டாபிக்ஸ் வந்து நீங்கள் சரியாக ப்ரிப்பேர் பண்ணலை, அதில் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னா இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க ப்ராக்டிஸ்க்குள்ளே நீங்கள் இறங்கிடணும். ஃபுல்லாக கொஷின்ஸ் மட்டுமே சால்வ் பண்ணணும். இப்போ ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டில் ஒரு பர்டிகுலர் டாபிக் உங்களுக்கு வீக்காக இருக்கீங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, அந்த டாப்பிக்கோட ஃபவுண்டேஷன் படிக்கிறதுக்கு பதிலாக அதில் இருக்க கொஷின்ஸை நம்ம நிறைய சால்வ் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொஷின் சால்வ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் மார்க்ன்றது இன்க்ரீஸ் ஆகும். அப்போது உங்களோட ப்ரிப்பரேஷன்றதுல என்ன இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டாபிக் வைஸ் நீங்கள் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வீக்காக இருக்க ஏரியாஸில் அதிகமாக டாபிக் டெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் செக்ஷனல் டெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஏன்னா இப்போ எக்ஸாம் 2 மாதம் தான் இருக்குது. ஸோ ஒரு 1 மந்த் நம்ம வந்து செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் 1 மந்த் வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் நம்ம எடுக்கணும். இந்த ஃபுல் மார்க் டெஸ்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு கற்றுக் கொடுக்கும். ஸோ லாஸ்ட் 1 மந்த் வந்தால் ஃபுல் மார்க் டெஸ்ட் நம்ம எடுக்கணும். இப்போ இதுக்கப்புறம் உங்கள் மைண்டை நீங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற வகையில் டிஎஸ்லேருந்து யூடியூப் லைவ் கிளாஸஸ் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். லாஸ்ட் இயர் நம்ம வந்து யூடியூப் லைவ் கிளாஸஸ் வந்து இந்த மாதிரி சிஜிஎல் எக்ஸாம்ஸ், எம்டிஎஸ் எல்லா எக்ஸாம்ஸ்க்கு எடுத்துகிட்டு போனோம். அண்ட் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. கிளியர் பண்ண நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரியான விஷயங்கள் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். பட் லாஸ்ட் டைமை விட இந்த தடவை கொண்ட வைட் ஏரியாஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போ போன வருஷம் நாங்கள் கிராமர் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணோம் இங்கிலீஷில். இப்போ அதை தாண்டி வெக்காபுலரியிலேருந்து எல்லா ஏரியாவும் நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அப்கமிங்கில் வரக்கூடிய லைவ் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதை பற்றின ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்து நாங்கள் மேக் பண்ணி எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். அண்ட் இது வந்து ரிப்பீட்டர்ஸ்க்கும் நான் சொன்ன மாதிரி டிசம்பர்லேயே என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இப்ப பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு பார்ப்போம். இப்ப நம்ம பிகினர்ஸ் சொல்றது யாருன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ். இப்ப இவங்களுக்கு நாங்க 2 விஷயம் சொல்லியிருக்கோம். 1 நீங்க சிஜிஎல் 2025 அட்டெம்ப்ட் பண்ணலாம். பட் அது அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இல்ல நான் அட்டெம்ப்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க அடம் பிடிச்சீங்கன்னா, நோ இஷ்யூஸ். 60 டே பிளானர் ஒண்ணு நாங்க போட்டு குடுக்குறோம். இந்த 60 டே பிளானர்ல என்னன்னைக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணணும், எப்பப்ப அத ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டீடைல்டா இருக்கும். அது வந்து எங்க டெலகிராம் குரூப்ல நாங்க ஷேர் பண்றோம். நீங்க ஒரு தடவ பார்த்துக்கலாம். இல்ல, நான் வந்து கொஞ்சம் உங்க அட்வைஸ எடுத்துக்கிட்டு, ஒண்ணு நான் எம்டிஎஸ் டார்கெட் பண்றேன். இல்ல 2026 ஓட எக்ஸாம்ஸ் நான் டார்கெட் பண்ண போறேன். அப்படின்றவங்களுக்கு 120 டேக்கான ஒரு பிளானர் இருக்குது. இது எக்ஸாக்ட்டா 120 டே கிடையாது. அதுவும் தாண்டி கொஞ்சம் போகும். பட் இதுவரைக்கும் போட்ட பிளானர் மாரி இல்லாம, இந்த பிளானர்ல நாங்க நெறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம். பிகாஸ் லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நாங்க எங்களோட கோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடண்ட்ஸ்க்கு நாங்க கரெக்ட்டா பிளானர் போட்டு குடுப்போம். அதுல நெறைய ட்ராபேக்ஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்தோட எக்ஸ்பீரியன்ஸ பேஸ் பண்ணி, இப்ப நாங்க சில விஷயங்கள் வந்து முடிவு பண்ணோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு ஸ்டூடண்ட் ஒரு நாளுக்கு எவ்வளோ கன்சியூம் பண்றாங்கன்றது முக்கியம். ஏன்னா, கன்சியூம் எவ்வளோ பண்றாங்களோ, அத ப்ராசஸ் பண்றது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு நாளைக்கு அவங்க 4 ஹார்ஸ்க்கு மேல படிக்கக்கூடாது அப்படின்றத நாங்க டிசைட் பண்ணோம். ஸோ அப்ப நாங்க பிளானர்ல என்ன பண்ணோம்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டூடண்ட் வந்து 4 ஹார்ஸ் மட்டும் தான் அவங்க கான்டென்ட் கன்சியூம் பண்ணணும். ஒரு 1 ஹார் வந்து அத ரிவைஸ் பண்றதுக்கு எடுத்துக்கலாம். அதே மாரி வாரத்துல 5 நாள் மட்டும் தான் அவங்க கான்டென்ட் கன்சியூம் பண்ணணும். 2 நாள் அவங்க ரிவிஷனுக்கு எடுத்துக்கணும். இப்படியெல்லாம் ஆப்ஜெக்டிவ் செட் பண்ணிட்டு நாங்க ஒரு பிளானர் கொண்டு வந்தோம். ஸோ அந்த பிளானர் தான் இந்த 120 டே பிளானர். இப்ப பார்த்தீங்கன்னா, டோட்டலா ஒரு 17 வீக்ஸ் கிட்ட இது போகுது. அண்ட் 17 வீக்ஸ்ல வந்து உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே கவர் ஆகி ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் பிராக்டிஸ்ன்றத நீங்க முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் வெறும் பிராக்டிஸ் மட்டும் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா, உங்க எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இத எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீக் 1ல நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ் மட்டும் தான் நீங்க பிரிப்பேர் பண்ற மாரி இருக்கும். ஸோ இங்கிலீஷும் ஜிஎஸ் பிரிப்பேர் பண்ணும்போது, இப்போ கூடவே நம்ம மேத்ஸ் எடுத்துன்னு வந்து வைக்கும்போது, அப்பதான் பர்டன் அதிகம் ஆகுற மாரி இருக்கு. அப்ப வீக் 1 வந்து இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ் பண்றோம். அதே தான் வீக் 2வும் நம்ம இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ் பண்றோம். இது மண்டே டூ ஃப்ரைடே வரைக்கும் உங்களுக்கு போகும். அண்ட் சாட்டர்டே, சண்டே வந்து நம்ம ரிவிஷன் பண்றோம். ரிவிஷன் பண்ணும்போதே கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம பிரிப்பேர் பண்றோம். ஓகே. ஸோ அப்ப வீக் 1, வீக் 2 முடிஞ்சிச்சு. இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ் நம்ம பண்ணியிருக்கோம். அப்ப வீக் 3ல என்ன பண்ணுவோம்னா, ஒன்லி மேத்ஸ் மட்டும் தான். ஸோ மேத்ஸ் வந்து இப்போ ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்கணும்னா, அதுக்கு கொஞ்சம் கன்டினியூட்டி குடுக்கணும். அதுக்கு கொஞ்சம் டைம் குடுக்கணும். அப்பதான் அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். இப்ப நான் இன்னைக்கு மேத்ஸ் பண்ணிட்டு, நாளைக்கு திடீர்னு வந்து நான் ஜிஎஸ் ஷிஃப்ட் பண்றனாலயோ, இங்கிலீஷ் ஷிஃப்ட் பண்றனாலயோ, எனக்கு எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே நான் ஒழுங்கா டைம் குடுத்த மாரி தெரியாது. அப்ப அதுக்கான ஒரு டைம் நம்ம குடுத்துருக்கணும். இப்ப இந்த 2 நாள் தொடர்ந்து நீங்க மேத்ஸ் படிக்கும்போது, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபெட்டிக் ஆகுற மாரி இருக்கும். 3வது நாள், 4வது நாள் வரும்போது தான் உங்களுக்கு எல்லாமே டாட்ஸ் கனெக்ட் பண்ற மாரி இருக்கும். அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே, இது எப்படி ஃபங்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வீக் 3 வந்து இப்போ ஒரு வீக் ஃபுல்லாவே நாங்க மேத்ஸ் மட்டும் தான் போட்டிருப்போம். அடுத்த வீக் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ் வரும். அண்ட் 6த் வீக் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேத்ஸ் அடுத்த 2 வீக் உங்களுக்கு மேத்ஸ் வரும். ஸோ மேத்ஸ் வந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிப்போம்.
இப்ப என்னன்னா, மேத்ஸ் எடுத்த உடனே நம்ம அதிகமா குடுக்கும்போது, ஸ்டூடண்ட்ஸ் வந்து அத விட்டு விலகி போக தான் ட்ரை பண்ணுவாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குடுத்து, இப்ப இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ் வந்து நெறைய கான்செப்ட்ஸ் படிப்பீங்க. பட் மேத்ஸ் வந்து நெறைய பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அந்த மாரி விஷயங்கள் இருக்கனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட்ஸ் எப்பவுமே உங்களுக்கு வந்து ரிவிஷனுக்கான டேஸா நாங்க செட் பண்ணிட்டோம். அப்ப வீக்கெண்ட்ஸ்ல நீங்க ரிவிஷன் டேஸ் எடுக்கும்போது, அந்த வீக்ல நீங்க என்னலாம் படிச்சீங்களோ, நல்ல டைம் எடுத்து நீங்க ரிவைஸ் பண்ணலாம். இப்ப யோசிச்சு பாருங்க, இவ்ளோ நல்ல டைம் எடுத்து பிரிப்பேர் பண்றதுக்கும், இப்ப இருக்க 60 நாளும் உங்கள புஷ் பண்ணி நீங்க பிரிப்பேர் பண்றதுக்கும் டிஃபரன்ஸஸ் நெறையவே இருக்கு. ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ், ஜிஎஸ் எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில, நம்ம ஜிஎஸ் கூட ஸ்டாட்டிக் ஜிகே இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். இப்ப இங்கிலீஷ் எனக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் நான் ஜிஎஸும், ஸ்டாட்டிக் ஜிகேவும் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருவேன். அது கூட ரீசனிங் வரும். இப்ப இது பர்டனா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரீசனிங், ஸ்ட்ராட்டஜி ஜிகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாரி ஒரு நாளைக்கு 4 ஹார்ஸ் தாண்டி பிரிப்பேர் பண்ற மாரி இருக்காது. ஸோ அதனால ஜிஎஸ், ஸ்ட்ராட்டஜி ஜிகே, ரீசனிங் இது ஃபுல்லாவே இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் வீக்கெண்ட் உங்களுக்கு ரிவிஷன் போகும். ஒரு பாயிண்ட்ல வரும்போது உங்களுக்கு ஜிஎஸும் முடிஞ்சிரும், ஸ்ட்ராட்டஜி ஜிகேவும் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க ரீசனிங் பண்ண ஆரம்பிப்பீங்க. கூட வொக்காபுலரி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவோம். இப்ப அகைன் இங்கிலீஷ்க்கு ரொம்ப முக்கியம் வொக்காபுலரி. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து வொக்காபுலரி மட்டுமே நம்ம போயிட்டு இருப்போம். அண்ட் ஒரு பாயிண்ட்ல நமக்கு ரீசனிங் முடிஞ்சிட்ட அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ்க்குள்ள போயிடுவோம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் தான் உள்ளதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒண்ணு மட்டும் தான் உங்க எக்ஸாம டிசைட் பண்ண போகுது. அதுக்கப்புறம் நீங்க வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பேரலலா உங்களோட வொக்காபுலரி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அண்ட் வீக்கெண்ட்ல என்ன பண்ணுவீங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன்ல என்ன பண்ண போறோம்னா, இதுவரைக்கும் முடிச்ச சப்ஜெக்ட்ஸ இந்த வீக்கெண்ட்ல நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்ப நம்ம படிச்சு முடிச்சிருப்பேன். இப்ப எனக்கு தெரியும். ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரின்னு நான் கொஞ்சம் வீக்கா இருக்கேன். பாலிட்டில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நான் சரியா படிக்கல. அப்படின்னு நான் விட்ட சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வீக்கெண்ட்ஸ்ல நான் சப்ஜெக்ட் ரிவிஷன்ஸ் போயிட்டே இருப்பேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸா இருக்கட்டும், எல்லாமே இந்த வீக்கெண்ட்ல நான் வந்து வச்சுப்பேன். ஸோ இப்படி போகிற பட்சத்தில ஒரு வீக் 17 வரும்போது உங்களுக்கு வொக்காபுலரி முடிஞ்சிரும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான பிராக்டிஸ நீங்க மோஸ்ட்லி முடிச்சு வச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் வெறும் பிராக்டிஸ் மட்டுமே நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த பிராக்டிஸ் எவ்வளோ நாள் பண்ணணும்னா, உங்க எக்ஸாம் முடியிற வரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ பிராக்டிஸ்ன்றதுக்கு இவ்வளோ தான் டைம் அப்படின்னு கிடையாது. எந்த ஒரு ஆஸ்பிரண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்குள்ள வந்தாலும் பிராக்டிஸ்ன்றது டெய்லி பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். உங்களால ஒரு 4 ஹார்ஸ், 5 ஹார்ஸ் அப்படி பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ஒரு 2 ஹார்ஸ், 3 ஹார்ஸ் 2 ஹார்ஸ் வரைக்கும் பண்ணா கூட ஃபைன். டெய்லி ஒரு 2 ஹார்ஸ் நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. மேத்ஸ் வந்து ஒரு 1 ஹவர் போட்டு பார்க்குறேன். இங்கிலீஷ் ஒரு 1/2 அன் ஹவர், ஜிஎஸ் ஒரு 1/2 அன் ஹவர். அதுவே நமக்கு மோர் தென் சஃபிஷியன்ட். இதுக்கு மேல நமக்கு தேவை கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட்ட வரைக்கும் நீங்க ரீச் பண்ணிட்டீங்க. இந்த 17 வாரம் நீங்க வந்து பல்ல கடிச்சுட்டு இத நீங்க முடிச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெரிய டிராஸ்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒண்ணு தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ட்ட வச்சு நான் இப்ப எம்டிஎஸ் குடுக்குறது கரெக்ட்டா? இல்ல 2026 போறது கரெக்ட்டான்றத கிளாரிட்டி உங்களுக்கே வரும். அது வந்து ஒரு ஃபேக்கல்ட்டியோ இல்ல இன்னொருத்தவங்களோ சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்போ சில பேர் இப்ப வந்து எம்டிஎஸ் தான் நான் இந்த வருஷம் நான் டார்கெட் பண்றேன் அப்படின்றப்போ, நீங்க மேத்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு, இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகப்படுத்திக்கலாம். எங்கன்னா இந்த ஏரியால. இப்ப நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்றேன்ல, இந்த மாரி ஏரியால தான் நம்ம பிரிஃபரன்ஸ மாத்தி குடுக்க முடியும். பட் ஃபவுண்டேஷன் போடும்போது நல்லா சொல்றேன். எதுக்குமே பிரிஃபரன்ஸ் அதிகமாவோ, கம்மியாவோ குடுக்காதீங்க. அந்தந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணுமோ, அத குடுத்து தான் ஆகணும். ஃபவுண்டேஷன் போடும்போது மட்டும் எக்காரணத்த கொண்டு இப்ப நான் எம்டிஎஸ் தானே பண்றேன். அப்ப மேத்ஸ் கொஞ்சம் கம்மியா படிச்சுக்கிறேன். ஏன்னா, எம்டிஎஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு மைண்ட்ல என்ன தோண ஆரம்பிக்கணும், இப்போ ஓகே எனக்கு சிஜிஎல் வரும் அடுத்த வருஷம். அதுக்கு நான் பிரிப்பேர்டா இருக்கணும். செலக்ஷன் போஸ்ட் வரும். அப்ப மறுபடியும் உட்கார்ந்து நான் மேத்ஸ் பிரிப்பேர் பண்றேன். இதுதான் 2 வேலையா வந்து முடியும். ஸோ ஃபவுண்டேஷன் போடும்போது எப்பவுமே ஒரே தடவ ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்சிருங்க. எக்ஸாம் கிட்ட வரும்போது, நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது, மேபி மேத்ஸ்க்கு லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் குடுத்துக்கலாம். இங்கிலீஷ், ஜிஎஸ் நீங்க அதிகமா இம்பார்ட்டன்ஸ் குடுத்துக்கலாம். அதே மாரி சிஜிஎல் வரும்போது இங்கிலீஷ், ஜிஎஸ், மேத்ஸ் இது 3த்துக்குமே நீங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் குடுத்துக்கலாம். ஸோ நீங்க அந்த இம்பார்ட்டன்ஸ் எப்படி மாத்தி அமைப்பீங்கன்னா, பிராக்டிஸ்ல மட்டும் தான் முடியும். ஃபவுண்டேஷன்ல பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ, இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, நாங்க சொன்ன மாரி இந்த பிளானர் நாங்க குடுத்துருவோம். ஒரு நாளும் என்னென்ன டாபிக் நீங்க படிக்க போறீங்க, அது எவ்வளோ மினிட்ஸ் இருக்கும். இப்ப நம்ம கோர்ஸ் வந்து இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான வீடியோ ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். அது எவ்வளோ மினிட்ஸ் வரைக்கும் நாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோன்ற டீட்டெயில்ஸ் வந்து நாங்க உங்ககிட்ட பிளான்ல ஷேர் பண்ணிடுவோம். இப்ப நீங்க ஏன்ஷியன்ட் வந்து ப்ரீ ஹிஸ்டாரி, வேதிக், மௌரியா இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா டோட்டலா 103 மினிட்ஸ் உங்களுக்கு ஆகும். அதே மாரி நவுன்ஸ் எடுக்குறீங்கன்னா, பார்ட் 1 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 97 மினிட்ஸ். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 2மே சேர்த்து. பார்ட் 3 அண்ட் ப்ரொனவுன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டோட்டலா 61 மினிட்ஸ் வரும். அப்போ ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளோ வீடியோ கன்சியூம் பண்ண போறீங்கன்றது உங்களுக்கு டேட்டா இருக்கும். ஸோ ரீசனிங் உங்களுக்கு கிடையாது, கரண்ட் அஃபேர்ஸும் கிடையாது. ஸோ அதே மாரி ஒரு நாளும் நீங்க என்னென்ன போறீங்க, எப்பலாம் நீங்க ரிவிஷன் எடுக்க போறீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போறீங்க, இது எல்லாமே உங்களுக்கு இங்க நாங்க டீட்டெயிலா குடுத்துருவோம். ஓகேவா? ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் ட்ராக்கர். இப்ப அடுத்து ரொம்ப முக்கிய விஷயம் அதுதான். ஏன்னா சிலபஸ் என்ன இருக்குன்றது நமக்கு தெரியணும். இங்கிலீஷ் நம்ம எடுத்து படிக்கிறோம். இங்கிலீஷ்ல ரொம்ப முக்கியமான கிராமர். கிராமர் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக் நாங்க குடுத்துருவோம். ஸோ இந்த மாரி டாபிக்ஸ் இருக்கும். இந்த டாபிக்ஸ நீங்க கவர் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு இந்த ட்ராக்கர்ல நீங்க மார்க் பண்ணிக்கிட்டே வரலாம்.
அண்ட் இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேனா, ஈச் டாபிக்கு பேஸ் பண்ணி நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேனா, அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணி நான் முடிச்ச உடனே இது நான் வீக்காக ஃபீல் பண்ணுறேனா, இல்லை ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணுறேனா, இல்லை நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கேனா அப்படின்றத நான் டிசைட் பண்ணுவேன். எப்போ நீங்கள் வந்து 50%க்கு கம்மியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அது நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். 70% வரக்கூடியதில் ஆவரேஜாக இருக்கீங்க. 60 to 70%. 80 இல்லை 90% நீங்கள் தொட்டிட்டீங்கன்னா அது நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் ட்ராக்கர் கொடுத்துருப்போம். இப்போ மேக்ஸுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வந்து நம்பர் சிஸ்டம் தான் போக போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்பர் சிஸ்டமில் டிவிசிபிலிட்டி ரூல் என்னென்ன மாதிரியான டிவிசிபிலிட்டி ரூல் இருக்குது. ஸோ அதே மாதிரி எல்லா சப் டாபிக் போட்டிருப்போம். யூனிட் டிஜிட்ஸ் நம்ம போட்டிருப்போம், ரிமைண்டர் தியரம் போட்டிருப்போம். அப்போ இந்த மாதிரி சப் டாபிக் உங்கள் கையில் இருக்கணும். இந்த ஏரியாஸ்லாம் நான் கவர் பண்ணிட்டேன்னா, அப்போ அது ஃபுல்லாக கவர் பண்ணாதான் நான் நம்பர் சிஸ்டம் முடிச்சிட்டேன்னு அர்த்தம். அதே மாதிரி பர்சன்டேஜில் என்னென்ன டைப்ஸில் நமக்கு கொஷின்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸை வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு நாங்கள் சிலபஸ் ட்ராக்கர் வந்து ஒன்று ஷேர் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஜிஎஸ்க்கும் இருக்கும், ரீசனிங்கும் இருக்கும். இந்த சிலபஸ் ட்ராக்கரை வச்சு நீங்கள் பண்ணிட்டீங்களா. ஸோ மேக்ஸில் நாங்கள் கூடுதலாக என்ன பண்ணுவோம்னா, உங்களுக்கு சாம்பிள் கொஷின்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம். சாம்பிள் கொஷின்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சில ஏரியாவில் பிகாஸ் இந்த சிலபஸ் ட்ராக்கர்ன்றது நமக்கு எஸ்எஸ்சியில் வந்து சிலபஸ்லாம் ஒன்று எக்ஸாக்டாக அப்படி ரொம்ப டீட்டெயிலெலாம் கொடுக்கல. 2024 வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸில் என்னென்ன பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸ் வருதுன்றது கொண்டு நாங்கள் எடுத்து தான் இந்த சிலபஸ் ட்ராக்கரில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு சில டைப்பில் வந்து அதுக்கு கரெக்டாக நேம் நமக்கு தெரியாது. அப்போ அந்த டைப் ஆஃப் கொஷினை நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, அதுவே அந்த டைப்னே போட்டு வச்சிருப்போம். அதுக்கு நாங்கள் சாம்பிள் கொஷின்ஸ் ஒன்று கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அழகாக ட்ராக் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா, இந்த பிளானர் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்மளோட கம்ப்ளீட் கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கம்ப்ளீட் கோர்ஸில் உங்களுக்கு இங்கிலீஷ், ஜிஎஸ், மேக்ஸ், ரீசனிங் இந்த 4 சப்ஜெக்ட்ஸ்க்கான தேவையான எல்லாமே இதில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ இந்த கம்ப்ளீட் கோர்ஸை வாங்கிட்டீங்கன்னா, இந்த கம்ப்ளீட் கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம பிளானரை கையில் எடுத்துக்கலாம், சப்ஜெக்ட் ட்ராக்கர் வச்சுக்கலாம். நான் டெய்லி என்ன வீடியோஸ் நான் பார்க்குறேன், அந்த வீடியோஸை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேனா இல்லையா, அதை நான் வீக்காக இருக்கேனா, ஸ்ட்ராங்காக இருக்கேனா, ஆவரேஜாக நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன்னா, இந்த வீக்கில் நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு முடிச்சிட்டேன், இந்த வீக்கெண்டில் வந்து நான் ரிவிஷன் பண்ணுறேன், என் ரிவிஷனையும் நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த கம்ப்ளீட் கோர்ஸ்ன்றது கம்ப்ளீட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் என்னெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் இருக்கும். இப்போ ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் வரும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் கிராமர் தேவை. அண்ட் கிராமர் படிச்சிட்டாலும் எக்ஸாம் ஓரியன்டாக எனக்கு எப்படி எரர் ஸ்பாட் பண்ணணும் அப்படின்னு தேவைப்படுறதுக்கு 120 ரூல்ஸ் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அர்த்தமேட்டிக் கவர் பண்ணியிருப்போம், அட்வான்ஸ் மேக்ஸ் கவர் பண்ணியிருப்போம், அதுமாதிரி ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி எல்லாமே நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருப்போம். ஸோ ஃபவுண்டேஷனுக்கான வீடியோ கோர்சஸ் உங்களுக்கு இருக்கும். அது போக வொக்காபுக்கான வீடியோஸ் நாங்கள் வச்சுருப்போம். ஸோ வொக்காபுக்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வொக்காப் புக்கு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். அதை பற்றின இப்போ நான் டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ அந்த வொக்காப் புக்கோட என்டையர் வொக்காப் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் வந்து இந்த கோர்ஸில் நாங்கள் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் சினோனிம், ஆன்டனிம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இதெல்லாமே தமிழில் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு டெஸ்ட்டும் வித் வீடியோ சொல்யூஷன்ஸும் உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம்னா, அதுக்கான டெஸ்ட் நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம், வீடியோ சொல்யூஷன்ஸை வச்சிருவோம். ஏன் வீடியோ சொல்யூஷன்ஸ் ரொம்ப முக்கியம்? இப்போ மேக்ஸை நீங்கள் ஒரு சம் சால்வ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துச்சுன்னே வச்சுப்போம். ஆனால் நான் போட்ட மெத்தட் வந்து எஃபெக்டிவான மெத்தடா, எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது, இல்லை அவரோட பெட்டர் மெத்தட் ஏதாவது இருக்கான்னு சொன்னால், அந்த ஃபேக்கல்ட்டி வந்து அந்த சம்மை சால்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஒரு தடவை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இல்லை ஆன்சர் தப்பாகுது, எனக்கு இது எப்படி போடனே தெரில, மறுபடியும் ஃபேக்கல்ட்டி எப்படி சால்வ் பண்ணாங்க, அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு வீடியோ சொல்யூஷன்ஸும் டெஸ்ட்ஸும் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட் வந்து ப்ராக்ரஸில் இருக்குது. ஒரு பீரியட் ஆஃப் 1 வீக்கில் மேக்ஸிமம் 1 வீக் இல்லை 2 வீக்ஸில் இது வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா, நமக்கு வொக்காப் புக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வொக்காப் புக் தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸோட நாங்கள் கொடுத்துருக்கோம். சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இது எல்லாமே உங்களுக்கு தமிழாக்கன்றது இருக்கும். அது போக எந்தெந்த வேர்ட்ஸ்க்கு ரூட் வேர்ட்ஸ் இருக்குதோ அந்த ரூட் வேர்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸும் அதில் இருக்கும். அதுலேருந்து வேறு என்னென்ன வேர்ட்ஸ் வந்திருக்கு அதையும் நாங்கள் போட்டு வச்சுருப்போம். அண்ட் டிஃபிகல்ட்டி லெவல் பேஸ் பண்ணி அதை நாங்கள் செக்ரிகேட் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு சில வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஈஸியான வேர்ட்ஸ் வந்து நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் எஃபிஷியன்சி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. எஃபிஷியன்ட்டோ இல்லை எஃபிஷியன்சி இந்த வேர்ட்லாம் எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து யாரும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ அதை ஒரு செக்மெண்ட்டாக நாங்கள் வச்சுருப்போம். மாடரேட்டாவோ இல்லை டிஃபிகல்ட்டாக இருக்க வேர்ட்ஸை இன்னொரு செக்மெண்ட்டாக வச்சுருப்போம். அப்போ டிஃபிகல்ட்டி லெவல் பேஸ் பண்ணி நாங்கள் வந்து போட்டு வச்சுருப்போம். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் இதுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஒரு வேர்டை ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணால் எப்படி யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இருக்கும். ஸோ இந்த வொக்காபுலரி புக்குன்றது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா, வொக்காபுலரி புக்கு கூட வீடியோஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸை சேர்த்து வாங்கிக்கிறது பெட்டர்.
ஸோ இதை நீங்கள் வந்து எங்களோட ஆப்பில் போய் பார்க்கும்போது வெறும் புக்கு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருப்போம். ஒரு கோர்ஸ் மாதிரி இருக்கும். இல்லை புக்கு ப்ளஸ் வீடியோஸ் இது 2 சேர்த்து வாங்குற மாதிரியான ஆப்ஷனும் வச்சிருப்போம். இன்கேஸ் நீங்க கம்ப்ளீட் கோர்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா, இது எல்லாம் இந்த வீடியோஸ்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும். புக் மட்டும் தனியா வாங்குனா போதும். இல்ல நான் வந்து கம்ப்ளீட் கோர்ஸ்லாம் வேணாம். எனக்கு வெறும் வொக்காபுலரிக்கு மட்டும் தான் நான் வரேன்னா, இந்த புக்கும், வீடியோஸும் சேர்ந்த மாரியான கோர்ஸ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல வெறும் வீடியோஸ் இருக்கதும் நாங்க வச்சிருக்கோம். பட் வெறும் வீடியோஸ் இருக்கிறது நீங்க பார்க்கலாம். நீங்க நோட்ஸ் எடுக்கிற மாரி இருக்கும். டைம் ஆகும். நீங்க புக்கும், வீடியோஸ் 2ம் சேர்த்து வச்சுக்கிட்டா மட்டும் தான் இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா புக் வாங்குனீங்கன்னா கண்டிப்பா வீடியோஸ் கையில இருக்கணும். ஏன்னா அது எக்ஸ்ப்ளைன் பண்ணா தான் அந்த புக்குன்றத உங்களால ஈஸியா படிக்க முடியும். நல்லா கேட்டுக்கோங்க. இன்கேஸ் நீங்க ஏதாவது இங்கிலீஷ் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. கம்ப்ளீட் கோர்ஸாவோ, இல்ல இங்க நாங்க சொல்ற மாரி இண்டிவிஜுவல் கோர்ஸாவோ, இப்ப இங்கிலீஷ் வந்து இண்டிவிஜுவலாவும் உங்களுக்கு இருக்குது. காம்பினேஷன் கோர்ஸஸ்ல இருக்குது. இங்கிலீஷ் கோர்ஸ் நீங்க வாங்கிட்டாலே அதுக்குள்ள வொக்காபுலரிக்கான வீடியோஸ் இருக்கும். புக்கு மட்டும் தனியா பர்ச்சேஸ் பண்ற மாரி இருக்கும். இல்ல வொக்காபுலரி நான் தனியா தான் எனக்கு வேணும். வேற எதுவுமே வேணாம் அப்டின்னா, அப்ப மட்டும் நீங்க தனியா 2மே சேர்த்து பர்ச்சேஸ் பண்ற மாரி இருக்கும். ஓகே. அதே மாரி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எஸ்எஸ்சிக்கு வரீங்க. எஸ்எஸ்சி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, எப்படி உங்க எஸ்எஸ்சி பிரிப்பரேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நாங்க போட்டிருப்போம். அத வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் குடுக்குறோம். நீங்க மறக்காம ஒரு தடவ பார்த்துக்கோங்க. அண்ட் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்க டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதுல நீங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல இப்ப நான் சொன்ன மாரி உங்களோட சிலபஸ் ட்ராக்கர் நாங்க ஷேர் பண்ணிடுவோம். அது மாரி 120 டே பிளானர் அண்ட் 60 டே பிளானர். இது 2மே நாங்க அதுல ஷேர் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடுங்க. அண்ட் டெலகிராம் சேனல்ஸ்ல நீங்க கேட்கலாம். தேங்க் யூ.